Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Samsung Galaxy M21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னொரு 3 நாள்ல வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இது என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க and இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பிரைஸ்ல வேற ஏதாவது ஃபோன் இருக்கா, எல்லாமே வந்து நம்ம இந்த டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசானில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ண போகிறாங்க. அமேசானில் வந்து டீசர் எல்லாமே வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிங்கனாலே அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 6000 mAhக்கான பேட்டரி இருக்கும், சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கும் அண்ட் ட்ரிபிள் கேமரா சென்சர். அதில் மெயின் கேமரா வந்து 48 MPக்கான கேமரா அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து 20 MP அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிண்ட் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் அமேசான் பேஜில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பாலிகார்பனேட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் வந்து பாக்ஸ் செட்டப்பில் வந்து யூஸ்வலாக இந்த 2020ல் சாம்சங் லான்ச் பண்ணுற எல்லா ஃபோனுமே வந்து இந்த செட்டப்பில் தான் வந்துட்டுருக்கு. சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பேக் தான், பட் இதில் வந்து 6000 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் ரொம்ப பல்கியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா M30s'ும் நம்ம பார்த்துருக்கோம், M31ம் சரி 6000 mAh பேட்டரி தான், பட் ஃபோன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. அந்த 6000 mAhக்கான பேட்டரி அந்த அளவுக்கு வந்து வெயிட்னஸ் வந்து நம்ம சுத்தமாக ஃபீல் பண்ணல. ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் இந்த ஃபோன்லேயுமே வந்து நம்ம அந்த 190 grams வெயிட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பல்கியாக வந்து ஃபீல் ஆகாது. அடுத்து வந்து டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த வாட்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. M20ல் வந்து LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இந்த M21க்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் வந்து Full HD+ ரெசல்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சாம்சங்கோட AMOLED பேனல் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். M30s அண்ட் M31லேயே நம்ம பார்த்துருப்போம். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. இந்த ஃபோன்லேயுமே வந்து சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஹையஸ்ட் பிஆர்டியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 420 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பிரைட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்லேருந்து Exynos 9611 இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னாடி வந்து M30s, M31, A50s, A51 இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட் தான் இது. ஸோ உங்களுக்கு டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்கும். பட் கேமிங்க்கு வந்து இந்த சிப்செட் வந்து செட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் பிஆர்டி இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஃபினிட்டி U நாட்சோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்சங்கில் வந்து 20 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி M20லேருந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பேக் சைட் கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா வந்து 48 MPக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பேக் சைடில் ஒரு 3 கேமரா செட்டப். ஸோ கேமரா விஷயத்துலேயும் வந்து இவங்க ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நம்ம கண்டிப்பாக டிசப்பாயிண்டே பண்ணாது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10ஓட வருது அண்ட் One UI வெர்ஷன் 2.2ல் வருது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சாம்சங் M30sக்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். M30s ஃபோனை வந்து அப்படியே தான் M21 பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் M30sலேருந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 20 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்க கொடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் ஆனவுடனே கேமரா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குது, இவங்க சொன்ன அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப க்ரூஷியலான ப்ரைஸிங். அண்ட் 10,000 12,000 இந்த ப்ரைஸ் பேண்டில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து நம்ம M30s ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி 13,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை விட கம்மியாக தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11லேருந்து 12Kக்கு லான்ச் பண்ணலாம். அண்ட் 12,000 கம்மியாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெரிய டீலாகவே இருக்கும். 6000 mAhக்கான பேட்டரி, ட்ரிபிள் கேமரா செட்டப், சூப்பர் AMOLED டிஸ்பிளே, One UI 2 இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பேக்கேஜாகவே இருக்குது. இந்த 12-13,000ல் வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா
ரியல்மிலேருந்து ரியல்மி 6 இருக்குது. 13,000 வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரெட்மிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது. அதுவும் வந்து 13,000 பட்ஜெட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து சாம்சங் ஃபோன் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, பேட்டரி ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமிங் வந்து எனக்கு சுத்தமாக இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி 6 வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா, உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்